நிலைகளை கேட்டைய. இது மாதிரி ஒரு நிலை திருமுருகப்பெருமான் பேசக்கூடிய நிலை, அருளாசி கொடுக்கக்கூடிய நிலை, இப்படி ஒரு பேராற்றலை உணரக்கூடிய தருணங்களில் யாருமே கண்டு நின்றது கிடையாது, கண்டு அமர்ந்தது கிடையாது. இப்படி ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும்னு சொல்லுதாங்கள்ல, அப்படி ஒரு நிலையில் தான் இன்றைக்கி சரவண பெருமான் ஆற்றிய அற்புதமான உரை. அது சீற்றமான உரை, மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய உரை, மாற்றம் கண்டு அமர்ந்த உரையா, அகத்திய பெருமான் மகிழ்ச்சி அடைஞ்ச உரையா ஆற்றியிருக்காங்க. இப்போ அவருக்குள்ளே இருந்து அகத்திய பேராற்றலை அழைப்போம். இன்புற்று வாழ்க அகத்தியமே. நாராயண பெருமான் பேசினாங்க, அகத்திய பெருமான் பேசுனாங்க. எல்லா கணங்களும் முருகப்பெருமானோட சேர்ந்து நிலைகள் உணர்த்தி இருந்தாலும் அகத்திய பெருமானை திருப்பி மீண்டும் கூடுவோம். இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். பொதிகை ராஜனே போற்றி, பொதிகை தென்றலே போற்றி, பொதிகை சந்தனமே போற்றி, பொதிகை குளுமையே போற்றி, பொதிகை தமிழே போற்றி, அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி, பொதிகையை தடம் பெயர்த்தவனே போற்றி, தடம் பெயர்ந்து அமர்ந்தவனே போற்றி, முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் சூழ அமர்ந்தவனே போற்றி போற்றி, இயல்பு நிலையிலும் அமர்ந்து அனுக்கிரகம் கொடுப்பவனே போற்றி போற்றி, யுகம் தாண்டி மானிடர்களை சந்திப்பவனே போற்றி போற்றி, சந்தித்து அவர்களை சிந்திக்க தூண்டுபவனே போற்றி போற்றி, யுக மாற்றம் தன்னை நிகழ்த்தி நிகழ்வித்து மாற்றி மாற்றி அமர்ந்தவனே போற்றி போற்றி என கும்பமுனியை, குருமுனியை, சங்கமுனியை, தமிழ் முனியை, மங்கள முனியை, மகாமுனியை, மகத்துவம் மிக்கவனை வருக வருக என அகத்தியமே ஜெகத்தியமாய், ஜெகத்தியமாய் ஜெகத்தியமே அகத்தியமாய் மலர்ந்து நின்றவனை, மலர்ந்து நின்றவனை, மகிழ்விப்பவனை, மகிழ்ந்தவனை, மகுடம் சூடாதவனை, சூடி மகிழ்ந்தவனை போற்றி 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 என அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக. 14 லோகங்களும் வியந்து நிற்க, 27,000 கோடி லோகங்களும் மயங்கி நிற்க, மலர்ந்து நிற்க, மகத்துவ மாமுனியே, ஜெகத்திய மாமுனியே, ஜெகமே, சிவமே, சிவப்பேராற்றலே, சிவமகா பேராற்றலே வருக வருக. முக்கத்து முக்கோடி தேவர்கள் சூழ வருக, நவகோடி சித்தர்கள் சூழ வருக, நவக்கிரகங்கள் வணங்கி நிற்க வருக, பஞ்சபூதங்கள் நீயாய் நிற்க வருக 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை புண்ணிய நதிகளை உள்விட்டு புனித அற்புத அத்தகைய ஆதாள பாதாள புனித நீரை மேல் எழுப்பி அகத்தியனை ஜெகத்தியனை மலர் தூவி மரியாதை செய்து மங்கள இசை முழங்க, மகத்துவம் மிக்க தமிழ் முழங்க, அகத்தியமே ஜெகத்தியமே வருக. ஜகமாய் சிவமாய் ஆற்றலாய் அனுக்கிரகமாய் ஆசீர்வாதமாய் ஆசி அருள வருக. கும்பமணி கால் தொட்டு, கும்பமணி கரம் பிடித்து, கும்பமுனியை மகிழ்வித்து, மகோ உன்னத கூத்தாடி, ஆனந்த கூத்தாடி, அற்புத கூத்தாடி, சிவ கூத்தாடி, சித்த கூத்தாடி, அருமுக கூத்தாடி, திருமுக கூத்தாடி, அகத்தியத்தை கணங்கள் வாழ்த்தி வணங்கி வரவேற்று அமர வைத்து ஆசி கேட்க 14 லோகங்களையும் தாண்டி 27,000 கோடி லோகங்களினுடைய கணங்களெல்லாம் அமர்ந்து நின்று ஆசி கேட்க காத்திருக்க அகத்தியமே வருக, அண்ட சராசமே வருக, பேரண்டமே வருக, பெரும் கருணை வடிவமே வருக, சிவரூபாய வருக, சித்த பெருங்கடலே, ஞான பெருங்கூடலே, ஞான பெரும் கடலே வருக 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 என வரவேற்கிறோம். ஓம் அகதீசாய நமக, அகதீசாய நமக.
ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே போற்றி, ஜகத்தியமே போற்றி போற்றி. இலையுதிர் கால நிலைகள் கடந்து தளிரிலை நிலை கொண்ட விருட்ச நிலையாய் உயர்ந்து நிற்கும் அருள் அனுக்கிரக ஆனந்த வில்வ தலைகள் கலந்த அரளிமலர் இதழ்கள் தூவி ஆனந்த சித்த சிவ கூத்தாடியின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. உயர்வு என்னும் ஒற்றை சொல், உயர்வு என்னும் ஒற்றை சொல் எங்கிருந்து பெறுகின்றோம்? தாழ் நிலையில், தாழ்மை நிலையில் ஆழ்ந்து அடிபணிந்து ஒருவன் தனக்குள் சரணடைகின்ற பொழுது பிரபஞ்ச நிலையில் அவன் உயர்கின்றான் என்ற உயர்வு நிலையை பெறுகின்றார்கள் என்ற சூட்சமத்தை உலகிற்கு பறைசாற்றும் ஆதியிரை சூட்சம நூலே உமக்கு நல்ல. ஓம் அகதீஷாய நமக. என்னுள்ளிருந்து கொடுத்தான், என்னுள்ளிருந்து பெற்றான், எம்மாள் அடைந்தான் என்று உரைத்தான் மால்மருகன். யாம் கூறுகின்றோம் அகத்தியன் சித்தனே, ஒருவரை ஒருவன் வாழ்த்தி வணங்கி சரண் அடைகின்ற சம்பிரதாய நிலை இருக்கின்றதே சபையில். யாமா கொடுத்தோம், யாமா செய்தோம் அல்ல. ஆனந்தம் அடைந்து கூத்தாடி அவன் வந்தான், கூத்தாடியின் உடனே யாம் வந்தோம். எம்மோடு மால் மருகன் வந்தான், மருகனோடு கணங்கள் வந்தன, கணங்களோடு சித்த ஆஞ்சநேய நிலைகளெல்லாம் கலந்தாடி நின்ற வேலைதனில் அகத்தியனை முன் வைத்தவனே, உன்னை முன் நின்று வாழ்த்தி ஆசி வழங்கு. ஓம் அகதீஷாய நமக. அத்துணை கணங்களும் எம்மோடு வந்தன, எமக்குள் சூட்சமமாய் என்றுரைக்கின்றான் அருமுகன். தாழ்நிலை தாழ்ச்சி நிலைதான் உயர்வு என்ற தத்துவத்தை அகத்தியன் பறைசாற்றுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுவென்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒருவரை ஒருவன் தன்னோடு இணைந்தோர்களை ஒருவனுக்கு ஒருவன் தாழ்கின்ற பொழுது ஒருவனை ஒருவன் அவனே அவனுக்குள் ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய ஆள்கின்ற நிலை, தன்னை ஆழ்ந்த நிலையில் ஆண்டு நின்றவனோடு தவம் கண்டு நின்ற கணங்கள் எல்லாம் வாழ்த்தி நின்றன. வாழ்த்துக்கள் பெற்ற மகுடம் சூட்டிய பொழுதும் மகுடத்தை அகத்தியன் பாதத்தில் சமர்ப்பித்தான். எம் ஐயனின் தலையில் சிரசில் சூடினோம். இதுவே தாழ்நிலை தாழ்ச்சி நிலை சரணாகதி நிலையெனில் எவனுக்கு புகழ், யாருக்கு புகழ்? புகழ் என்பது இங்கு சரி சமமாக பகிரப்பட்டு விட்டதெனிலும் புகழ் யாருக்கு என்பதை இறை சபை அறியும் என்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. சூட்சமங்கள் உடைத்தெறியப்பட்ட சபை, சூட்சமங்களை உடைத்தெறிந்த சிவசூட்சம நூல் அமர்ந்த சபை. இங்கு சூட்சமங்கள் அல்ல, அது முன்பு இயல்பில் இங்கு இறை அமர்ந்து உரையாடுகின்ற வேளையில் இங்கு அனைத்தும் இயல்பே என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியனுக்கு மகிழ்வு, அகத்தியன் மகிழ்கின்றான், அவன் மகிழ்ந்தால் அண்டம் மகிழ்கின்றதே என்று ஆனந்தப்படுகின்ற ஆனந்த நாயகன் இருக்கின்றானே. அவன் படை வீடுகளை எல்லாம் யாமா அழைத்தோம், யாமா வந்து அவனை தவம் இருக்க செய்தோம். ஆற்றலை இங்கிருந்து பறைசாற்றியவன் யார்? உள்ளிருந்து தவம் கண்டவன் யார்? நீயா அவனா இவனா என்கின்ற அத்தகைய ஏக நிலைகளுக்குள் அமர்ந்திருந்த சிவனே என்று யாம் கூற இவனே என்று அவன் கூற இவனே என்று யாம் கூற கூறுங்கள் எவனே என்று உலகிற்கென்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகிறான். ஓம் அகதீஷாய நமக. ஒருவனுக்கொருவன் வாழ்த்தி நிற்கின்ற பொழுதுதான் அவனுள் வாழ்த்து வந்து அமர்ந்த தவம் காண்கின்றது, ஆற்றல் வழங்குகின்றது சித்தனே. ஓம் அகதீஷாய நமக என்னும் தத்துவம் இது ஆதி இறை உள் இருக்கும் இறை உதறலுக்குள் இருந்து வரும் உளறல் சித்தனே அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து வரும் வார்த்தைகள் உள்ளிருந்து ஏதோ பிதற்றுவது போல் தோன்றும். அறியாதோருக்கு அறியாமை கடந்து அவர்கள் தன்னை உணர்ந்து அமர்ந்து உற்று நோக்குகின்ற பொழுது தவநிலைக்குள் திருமுருகனை காண்பார்கள் என்று கூறுகின்றோம். திருமுருகப் பெருமானே போற்றி.
கண்டிருக்கின்றார்கள் வேல் தாங்கியவனை வேல் ஆயுதத்தை. அற்புதமாய் எழுபடை என்று சித்தன் உரைக்கும் 7ஆம் படை வீடாக இருக்கும் அவன் தங்க தேரோடு இழுத்து வந்து அமர வைத்திருக்கின்ற பாம்பாட்டியையும் கண்டார்கள் அவனுள் என்று கூறுகின்றோம். அகத்தியன் திருமுருகப் பெருமானை அகத்தியமே. ஒவ்வொரு தலத்திலும் இருக்கும் சிவ மன்றங்கள், சிவ சபைகள், சிவ இயக்க ஆன்ம நிலைதனை பறைசாற்றுகின்றோம் என்ற தத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றிவிட்டு உள்ளுக்குள் அவன் வேறு ஒன்றை சாற்றிக்கொண்டு இகலோக நிலையை சாற்றிக்கொண்டு வலம் வருகின்ற தடங்களிலெல்லாம் இறை உரையாடல் இல்லை, இறை திருவிளையாடல் இல்லை. அவன் விளையாடலும் அவன் உரையாடலும் மட்டும்தான் அங்கிருக்கும். ஆனால் இறை தேடி வந்து உரையாடுகின்ற, இறை தேடி வந்து திருவிளையாடல் புரிகின்ற அற்புத தலம் எது? பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆகையால் தான் இந்நாமத்தை ஒரு முறை, சபை நாமத்தை ஒரு முறை தெல்ல தெளிவாக உரைத்து பாருங்கள், அண்டம் சரீரமாக மாறும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உரைக்கின்ற உரை நாம வழிகளுக்குள் அகத்தியன் நாமம் இணைந்த சிவமகா வாழை சித்தன் சபையின் நாமம் 3 முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் என்று கூறுகின்றோம். யாம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எத்துணை காலம்தான் அகத்தியனும் உரைப்பான், சித்தனும் உரைப்பான். ஆகவே சூட்சம நூலை இவனுக்குள் இருந்து பகிர்ந்து ஆளுகின்ற அற்புத ஆளுமை நிலை கொடுத்து உங்களை நீங்கள் ஆளுகின்ற நிலையை கற்பித்து பிரபஞ்சத்தை ஆளுகின்ற தன்மையை வழங்கிவிட்டான் சித்தன் என்று அகத்தியன் மகிழ்வடைகின்றான். ஓம் அகதீசாய நமக. அந்த மகிழ்வுதான் திருமுருகப் பெருமான் கூறிய மகிழ்வு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை முண்டி அடிக்கின்றன சித்தனோடு உரையாட. சிவசூட்சம நூலில் சித்தனோடு உரையாட, சித்தனுக்குள் இருந்து சீடர்களுக்குள் உரையாட இறை கணங்கள் எல்லாம் முண்டி அடிக்கின்றன. எங்கு தலம் கிடைக்கும், எங்கு தடம் கிடைக்கும், சரீரம் கிடைக்கும், திருநா கிடைக்கும். அவன் சித்தம் எப்பொழுது சிவ சபையை, சித்தனை, ஒரு குருவை உண்மையாக ஏற்று வலம் வருவான் உயர் ஞானத்தோடு என்று தேடி அலைகின்றன இறை கணங்கள் என்று கூறுகின்றோம். சித்தனே அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தேடி அலைந்த இறை கணங்களோடு அகத்தியன் தேடி அலைந்த அற்புத நிலைக்கு ஒரு வடிகால் தலம், ஒரு அருள் தலம், ஒரு ஆனந்த தலம், அற்புத சிவ கூத்தாடும் தலம், சிவம் இடமாற்றி வந்து அமர்ந்த தலத்தினை அகத்தியன் பெற்றமர்ந்திருக்கின்றோம். இதில் மகிழ்வில்லாமல் என்ன இருக்கும் என்று வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. என் செய்வேன் யாம் திரும்பிய நிலைதனில் மானிடர் இல்லை, விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்து விலங்கினும் கீழாக சென்ற என்னை ஒரு உயர் மானிட மகான் நிலைக்கு உயர்த்திய அற்புதமான ஆற்றல் வேண்டும் என்று தேடி அலையுங்கள், தேடி அலையுங்கள். அலைந்த நிலைதனில்தான் அகத்தியம் அகப்பட்டது. தேடி எங்கு அலைந்தான்? உள்ளுக்குள் தேடினான், அகப்பட்டான் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அங்குமிங்கும் அலையாது எங்கு காணினும் சக்தியாக இருக்கும் நிலையில் அச்சக்தியும் உன்னுள் இருக்கும் சக்தியும் ஒன்றே என்று உணர்வதற்கு எத்துணை காலங்கள் அலைந்து திரிந்து ஜென்மம் கடந்து பிறந்து மீண்டும் பிறக்கின்ற பாவ நிலைகளோடு அலைந்தால் அகத்தியம் அகப்படுமா அகத்திற்குள் என்று வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அலையவில்லை, தேடவில்லை, நாடி வந்தன ஆற்றல்கள், தேடி வந்தன அற்புதங்கள், நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதிசயங்கள், நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது சபை. நிகழ்வுக்குள் கலந்திருக்கின்றான் சித்தன். சித்தனோடு கலந்திருங்கள், சிவமாய் பிறந்திருங்கள் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இதைத்தான் 14 லோகங்கள் முழுவதும் சித்தன் பறைசாற்றி கொண்டிருக்கின்றான். இயல்பாய், சூட்சமமாய், உன்னதமாய், உயர்வாய், ஞானநிலை எதுவென்று உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றான். கல்வியை ஓரம் ஒதுக்கி வை, பெற்ற அறிவை பின்வை, உனக்குள் இருந்து எழும் அற்புத தவ காற்றை முன்வை. நீ முன் வைக்க அகத்தியன் ஒரு காலை உன்னை நோக்கி வைப்போம் என்று நல்லாசி வழங்குகிறான். ஓம் அகதீசாய நமக. கரம் கொடுக்க நினையுங்கள், கரம் வேண்டாம் ஒரு விரல் கொடுங்கள். அழைத்து அமர வைத்து அழகு பார்க்கின்றோம் சிவத்தின் மடியில் என்று அகத்தியம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மனிதனாக வாழுங்கள், மானிட பண்புகள் மாறாது வாழுங்கள். மானிட பண்புகள் மாறாது வாழ்ந்தால் அவன் இறைவன், தன்னை உணர்பவன் இறையாக மிளர்கின்றான், தன்னை ஆள்பவன் இறையாய் ஆள்கின்றான் பிரபஞ்சத்தை என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. உன்னுள் வை கை
உன்னுள் வைகை, எவ்வாறு அது வைகையாக மாறியதோ அதுபோல் அற்புதமாய் எம் கரம் வைப்பது எங்கு, எங்கு வைக்கின்றோம், சுழுமுனையில் வைக்கின்றோம். அதிலிருந்து ஊற்று பெருக்காய் எழுகின்ற ஆதியிரை சூட்சமன் நூல் அருள் பொன்னி காவிரியாக எவ்வாறு மாறியதோ அதுபோல் ஆனைமுகன் சுழுமுனை, நெற்றி சுழுமுனை சித்தனது சுழுமுனையில் கலந்த நிலை காவிரியாக, அது பாதாள கங்கா நதிநீராக உங்கள் சரீரத்திற்குள் குருதி வடிவில் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இதுதான் சித்தம், இதுதான் சிவம், இதுதான் ஞானம், இதுதான் சிவமகா பெருநிலை என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. சச்சங்கங்கள் எல்லாம் எதற்காக? சீடர்களுக்கு சச்சங்கங்கள் தேவையில்லை. ஏனெனில் சித்தன் உள்ளுக்குள் சச்சங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு நொடியும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உலகிற்கு சச்சங்கங்கள் தேவை. இறை எங்கிருக்கின்றான் என்று அறியாது நாடி தேடி அலைந்து உழன்று மானிட நிலைகளிலிருந்து மாறாது இருக்கின்ற அத்தகைய மானிட பதர்களுக்காகத்தான் சச்சங்கம் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சாட்டையடி கொடுக்கின்ற இறை சூட்சம நூலிலிருந்து வருகின்ற உபதேச நிலைகளை உள்ளுக்குள் ஏற்று பெற்று வளம் வருகின்ற பொழுது அவன் மானிட பதர் நிலைகளிலிருந்து உயர்நிலை கொண்ட மகான் நிலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றான். பயணம் மேற்கொள்ள துவங்கிய பொழுது அவனை அழைத்து செல்வது அகத்தியம் என்று உறுதி கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு உறுதிபட அவன் குருதி சிந்த அமிழ்ந்திருந்த அற்புதமான தலம்தனில் அகத்தியன் குருதியை சரீர நூலாக மாற்றி வருகின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆனந்த கண்ணீர் ஊற்று பெருக்கெடுத்து ஓடியதே அத்துணை மகிழ்விற்குள். அத்தகைய மகிழ்விற்குள் இருந்து வருகின்ற ஆனந்த கண்ணீர் எதுவென்று நினைக்கின்றீர்கள்? சிவமகா வாழை சித்தன் தவம் இருந்த பாதாள கங்கா நதிநீரோடு அவன் தவம் இருக்கையில் குருதி கலந்து அற்புதமாய் அது அகத்தியன் குருதியாக மாறி சிவ பேராற்றலோடு வழிந்த அற்புத நிலை என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து இத்தகைய பேராற்றல் எல்லாம் சிவசபைக்கு வழங்கப்பட்டது என்கின்ற உள்மூலம் காணாது, சித்தனின் உள்நிலை காணாது, சித்தனை உள்நிலைக்குள் வைத்து காணுங்கள். அகத்தியம் தெரிவோம், அழகாய் தெரிவோம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜடா முடியோடு கையில் தண்டத்தோடு கமண்டலத்தோடு தான் அகத்தியன் காட்சி தர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. உள்ளுக்குள் ஒரு பிரளயம், ஒரு நூல் வார்த்தை, ஒரு ஆதி அவதாரம் என்ற ஒரு வார்த்தை உள்ளுக்குள் இருந்து கிளம்பினால் உன்னை அறியாது, நீ தெரியாது, உன்னை நீ தெரியாது அமர்ந்த வேளையில் ஒரு வார்த்தை சிரசில் இருந்து வர வேண்டும். அது சிரசில் இருந்து நாவின் மூலமாக வருகின்ற வார்த்தை தான் அகத்தியம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற வேண்டுமெனில் உன்னை உணர்ந்து நில், உள்ளுக்குள் உலர்ந்து நில், கடந்து நில். சித்தனோடு இயல்பு நிலைதனிலே ஒன்றாய் பயணிக்கின்ற யாவரும் உயர்நிலை அடைவதில்லை. சூட்சமத்தில் பயணிங்கள், ஆன்மாவோடு கலந்திருங்கள். உங்கள் ஆன்மா இவன் ஆன்மாவோடு கலக்கின்ற பொழுது அகத்தியன் ஆன்மாவை அறியலாம் என்று சித்தனே உம் சபைக்கு நல்ல ஆசி, உனக்கு பேராற்றல் கொண்ட நித்திய முதல் ஆசியும் வழங்கி உன் சீடர்களுக்கு அனுக்கிரக சஷ்டி நாயகனுடைய ஆசி வழங்கி எதிர்நோக்கி இருக்கின்றோமடா. சற்சங்கத்தை தவிடுபொடி ஆக்குகின்றோம், மாற்று யுகத்தை நிலைநாட்டுகின்றோம், தரும யுகத்தை என்று அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம். சித்தனே ஓம் அகதீசாய நமக. சத்யநாராயணாய நமக. ஓம் திருமுருகப் பெருமானே நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி, ஜெகமே சிவமே போற்றி போற்றி என அகத்தியத்தை பேரண்ட நாயகனை, பெரும் கருணை வடிவனை, பெருமகா சபை அமர்ந்தவனை, பெருநூல் கொடுத்தவனை போற்றி பணிகிறோம்.
அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம்.